நம்பி வந்தவங்களாம் கூட்டிக் கொண்டு போனவங்களாம் வெள்ளைன்னு சொல்லி அம்மா போனவராம் தனக்கு தெரியாம வேண்டிய நீ இஞ்சி தெரியாமல் தெரியாத பிரச்சனை இல்லையடா. ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு, நீ ஆம்பளைகள் இல்லாத வீட்டில் உதவி என்ற பேரில் போயிட்டு அந்த செக்ஸ் டாக் கதைக்கிறது, பொம்பளை பற்றி கதைக்கிறது, அந்த அதுகளெல்லாம் விடு. நான் சொல்கிறேன் உங்க தங்கச்சிட்ட நான் கேட்குறேன் உங்க தங்கச்சி எனக்கு மில்க் தருவாளான்னு நான் கேட்குறேன். அதை மாதிரி தான் அந்த எஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன். உங்களோட தங்கச்சி மேலே அக்கா மேரிட்ட மில்க் இருக்கான்னு கேட்குறேன். இதை கேட்டால் ஸ்டாப் பண்ணுங்கிறான். அவன் வாய், இந்த வாய் இருக்குல்ல, அந்த வாய் அது நாரல் வாய். ஓகே, ஒரு ஆக்களை என்ன அவற்ற காசை கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு அக்கா புருஷன் செத்துட்டோ இன்னும் உதவியா 2 வயசுல பிள்ளையண்டா உனக்கு விளங்கணும் ஓகே அதுதான் நடந்திருக்குன்ட்டு அதை நீ வீடியோ எடுத்து போடணுமா. அதுகள் காசு கஷ்டத்தில் இருக்க கேடாப்ப யார்கிட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ண போனாலும் அதுகள் இறங்கி தான் வருங்க. ஏன்னா கஷ்டம், அவன் வாழ்க்கையை கொண்டு போகணும். ஓகே, நீங்கள் காசை காட்டி அவையில கதைக்க வைக்கிறீங்க, அதுகள் கதைச்சி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஏன்னா அதுகளுக்கு சாப்பிடணும் ஓகே, நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுற பேரில் நீங்கள் அங்கே என்னென்ன செய்றீங்க. மற்ற இந்த எஸ்கேண்ட கூட திரியிறாக்கள் எல்லாம் அந்த ஃபோன் நம்பர்களை பர்சனலாக எடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் இரவுகளில் ஃபோன்கள் அடிக்கிறது அந்த இதுகள் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்குது இங்கே. அதுகளும் கூடிய சீக்கிரம் பெறும் அதை நாங்கள் உங்களுக்கு அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்படித்தானே பொம்பளை பிள்ளைகள் அதுகள் நம்பி தந்ததுகள் வெளியில் விடையிடாது. ஆனால் நாங்கள் ஃபோன் நம்பர்கள் இவை இந்த டைம் அடித்தது அந்த அதுகளை எல்லாம் ஃபோன் நம்பரும் போடாமல் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். எஸ்கேக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதுங்க. சப்போர்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கா தங்கச்சிட்ட நான் வாரேன் மில்க் குடிக்கிறதுக்கு அப்படி